நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்களா, நன்றி மறந்துட்டோமா. அடுத்த வேலை சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கமா, மறுபடியும் அவர் காலில் வந்து விழுவுமா. அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தீங்களா மாமா? அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை, மரியாதைய நாமளும் அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து அவளை அங்க இருந்து எடுக்கணும். உங்களுக்கு என்ன இங்க வேலை? எதுக்கு வந்தீங்க? முதல்ல வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. போங்கன்னு சொல்றேன்ல. இங்க வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அனு, என்ன அனு? அக்கா நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீடு அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இது மானம் உள்ளவங்க வாழற வீடு. உங்கள மாதிரி மானம் கிட்ட உங்களுக்கு இங்க இடம் இல்ல. முதல்ல போங்க. போங்க. அனு, வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அக்கா, இந்த வீட்டுக்குள்ள வர தகுதி இவங்களுக்கு சத்தியமா கிடையாது. அம்மா, வீட்டுக்கு வந்தவங்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதும்மா. மாமா, இவங்க நம்ம வாழறத பார்க்க வந்திருந்தா வாழையில போட்டு நானே விருந்து வச்சிருப்பேன். ஆனா இவங்க வந்திருக்கிறது வயித்தெரிச்சல்ல. இன்னும் நிக்கிறீங்க? முதல்ல வெளியில போங்க. அனு ரொம்ப தப்பு பண்ற அனு. வீடு தேடி வந்தவங்களை இப்படி பேசக்கூடாது அனு. இல்லக்கா, நம்ம அமைதியை தொலைச்சவங்க கிட்ட நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அம்மா, நம்ம வாசலுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் வரவேற்கணும்மா. வாணி, பாப்படி. நீ உள்ள போ. வாங்கம்மா, வாங்கப்பா. இன்னும் என்ன தயக்கம், வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க, உட்காருங்க உட்காருங்க. மன்னிச்சிருங்க சம்பந்தி, காலில் விட மன்னிச்சிருங்க. எந்திரிங்க. உங்க காலில் விழுறதுல எனக்கு வெக்கமோ வேதனையோ இல்ல. பணமா பாசமாங்கிறதுல பாசம்தான் பெருசுன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க. என் பொண்ணுதானே, இவ என்ன மீறி என்ன பண்ணிட்டு போறான்னு நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா இவ, நீ என்ன பெத்தவனா இருந்தாலும் என் குடும்பம் இதுதான்னு இங்க வந்துட்டா. இங்க கஷ்டம் தாங்காம திரும்பி வந்துருவான்னு பார்த்தா இருந்த வேலையை தூக்கி எறிஞ்சதோட உங்களை ஆபீஸுக்கு அனுப்பி என்னை திட்டவும் வச்சா. பாருங்க, உங்களை நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். இல்ல சமந்தி, நீங்க அப்படி பேசுனதுதான் நல்லது. அப்படி பேசுனதுனாலதான் என் பொண்ணு என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சது. அது நீங்களா பேசல, என் பொண்ணு கொடுத்த தைரியத்துலதான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அவளை பெத்து இத்தனை வருஷம் வளர்த்த எங்களை விட அவ உங்க மேல அன்பா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க உங்க அன்பாலையும் பாசத்தாலையும் பண்பாலையும் உங்க பொண்ணாவே மாத்திருக்கீங்க. அந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் சம்பந்தி. உங்க சொத்தை நீங்க ஏமாந்து இழந்துட்டீங்கன்னு உங்களை நான் கேவலமா பேசுறேன். அது நீங்க தோத்ததும் அன்பாலதாங்கிறத நான் மறந்து பேசுறது சம்பந்தி. ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்ககிட்ட அன்பு இருந்ததுனாலதான் எல்லாரும் உங்க பின்னாடி ஓடி வராங்கன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சம்பந்தி. என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, இது என்ன பிரயோஜனம்? அதை அனுபவிக்க என் பொண்ணு என் கூட இல்லையே. நான் தான் அவளை என் பொண்ணுன்னு சொல்றேன், ஆனா அவ என்ன அப்பாவா நினைக்கலையே. இன்னும் சொல்ல போனா அவ என்ன மனுஷனாவே மதிக்கல. உங்களதான் அப்பாவா மாமனாரா தெய்வமா நினைக்கிற அவ. அப்பா அப்பா என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் சம்பந்தி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தி. இல்ல சம்பந்தி, சொல்லலைனாலும் அதான உண்மை. நீங்க உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம் சம்பந்தி. நாங்க வாழறதே அணுவுக்காக தான். இவ என்னடான்னா வீட்டுக்கும் வரமாட்டேங்கிறா, ஆபீஸ்க்கும் வரமாட்டேங்கிறா. இவ இப்படி எங்களை வெறுத்து ஒதுக்கினா எங்களால தாங்க முடியாது சம்பந்தி. நாங்க இருக்கிறத விட சாகறதே மேலு. என்ன சம்பந்தி, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எங்களோட இத்தனை சொத்தம்
உங்க கால் தூசிக்கு போறாது சம்பந்தி. நாங்க செஞ்ச தப்புக்கு உங்க அத்தனை பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் பொண்ணு மட்டும் வந்து போக சொல்லுங்க சம்பந்தி. ஆபீஸ் நிர்வாகத்தை அவளையும் மாப்பிளையும் பார்த்துக்க சொல்லுங்க. நாங்க 2 பேரும் காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போயிடுறோம். நாங்க இருந்தா தானே சம்பந்தி பிரச்சனை. அனு, நாங்க தப்பு பண்ணிட்டோம் தாம்மா. அதுக்காக எங்களுக்கு நீ இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுக்காதம்மா. அத மட்டும் எங்களால தாங்க முடியாதும்மா. நீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்தினதுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது. அம்மா, நீங்க வராத வீடு எங்களுக்கு வேணாம், நீங்க வராத ஆபீஸும் எங்களுக்கு வேணாம்மா. அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சொத்தும் பணமும் வரும் போகும். ஆனா நல்ல மனுஷங்க போயிட்டா திரும்ப வரமாட்டாங்க. அது தெரிஞ்சதுனாலதான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். கண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அனு, பெரியவங்க பேசுறப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காதம்மா. இவங்க மனசு தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் நீ பிடிவாதம் பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நேத்து ஒரு நாள் 2 பேரும் வராம ஆபீஸம் முடங்கி போச்சுமா. எதுவுமே நடக்கல தெரியுமா? சம்பந்தி, நீங்க போங்க, அவங்க ஆபீஸ்க்கு வருவாங்க. இல்ல மாமா, இனிமே நாங்க அங்க போறதா இல்ல. அனு, என்ன அனு பிடிவாதம் பிடிக்காத. பெரியவங்க எவ்வளவுதான் இறங்கி வருவாங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் நீயும் சக்தியும் ஆபீஸ் கிளம்புங்க. லட்சுமி, இவங்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு நான் டிரைவரி காரையும் வாசல்லே விட்டுட்டு போறேன். இவங்க வந்தா நாங்க 2 பேரும் உயிரோட இருப்போம். இவங்க வரலன்னா எங்க பணத்தை தான் நீங்க பாப்பீங்க. வர சம்பந்தி, அப்படிலாம் சொல்ல வருமா? ஏய், என்னடா டிரைவர் ஐயா, போலாங்களா? மாப்பிள்ளையும் பொண்ணும் வருவாங்க. அவங்களை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்துரு. சரிங்க ஐயா. நீங்க? நாங்க ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிடும். வாமா. சரிங்க ஐயா. டாக்ஸி. ஏய் சக்தி, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு போ. இல்லப்பா, நான் போல. நீ போகலைன்னா எப்படிப்பா? அப்பா, எனக்கு இது சரியா படல. டேய், எது சரியா படல? அவங்க வந்து அவ்வளவு கதறிட்டு போயிருக்காங்க. நீ என்னமோ சரியா படல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. போடா அண்ணா, புரிஞ்சுக்காம பேசாதீங்கண்ணா. சக்தி, சொந்தம்னா சண்டை போட்டுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் ராத்திரி பகல் மாதிரி வரும் போகும். நடந்ததையும் நினைச்சிட்டு இருந்தா நடக்கிற நல்லது எல்லாத்தையும் நம்ம இழக்க வேண்டியிருக்கும். அண்ணி, இவங்களாம் தான் நம்புறாங்கன்னா நீங்களுமா நம்பிட்டு இருக்கீங்க? சக்தி, அது நடிப்புன்னு உனக்கு மட்டும்தான் தோணுது. இங்க இருக்கிற யாருக்குமே அப்படி தோணவே இல்ல. உன் கற்பனை அது. உனக்கு அவங்க மேல இருக்கிற கோவத்தினால அப்படி தோணுது, அவ்வளவுதான். நீ முதல்ல போ, கிளம்பு. ஆமா சக்தி, நடிக்கிறதுக்காக யாராவது சம்மந்தி கால்ல எத்தனை பேர் முன்னாடி விழுவாங்களா? எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் பண்ணது நிஜ மாதிரி தான் தெரியுது. ஷோ, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நீங்க என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுவீங்க. நான் ஆபீஸ் போன அவ்வளவுதானே. நான் கிளம்புறேன். டேய், என்னங்க நீங்க? வா போய் பேசிட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி தடால்னு அவர் காலடியில விழுந்துட்டீங்க. அவன் காலில் நான் விழுறேன்னா அவங்க காலை வாரத்துக்குன்னு அர்த்தம். காலை வாரத்துக்கா? சாஷ்டாங்கமா இப்படி காலில் விழுந்துட்டு இப்ப கதையை விடுறீங்களா? கதை விடல, நடக்க போற கதை என்னன்னு சொல்றேன். அவனுங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டு என் பொண்ணு அவங்க கைப்பாவி ஆக்கிட்டாங்க. அவனுங்களாம் என்ன சொன்னாலும் அவளுக்கு அது வேத வாக்க தெரிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில நாம அவங்க கிட்ட மோதிலாம் ஜெயிக்க முடியாது, பணிஞ்சுதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் நான் அவன் காலில் விழுந்தேன். அவங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
அவங்க யோசிக்க முடியாம அவங்க மூளையை மழுங்க வச்சு அதுக்கப்புறம் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பும் கேட்டேன். இதெல்லாம் எதுக்கு? அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக தான். புலி பதுங்கிறது பயத்துல இல்ல, பாயறதுக்கு தான். எல்லாம் சரிதான். ஆனா நம்ம பொண்ணை அவங்க அனுப்புவாங்களா அதை சொல்லுங்க. நான் பண்ணதே அதுக்கு தானே. நீ அனுப்புவாங்களான்னு கேக்குற? நிச்சயமா அனுப்புவாங்க. வந்துருவாங்களாங்க? உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? இன்னும் அரை மணி நேரத்துல அவங்க 2 பேரையும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாடகத்துல நான் காலில் விழுந்தது அவங்கள கவுக்கிறதுக்கோ இல்லையோ என் பொண்ணை கவுக்கிறதுக்கு தான். அவ என்னதான் நம்மளை எதிர்த்து பேசினாலும் நம்ம அப்பா காலில் விழுந்துட்டாரேன்னு அவ உள்ளுக்குள்ள புழுங்குவா. அந்த குற்ற உணர்ச்சியில நாம சொல்ற எல்லாத்தையும் அவ கேட்பா. நீங்க இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. தனக்கு ஆபத்துனா முயல் கூட வேட்டை நாயை துரத்துன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். வள்ளியம்மா, அணுவை கிளம்பி போக சொல்லு. என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? நீயும் போய் ஆபீஸ் கிளம்பு. இல்லத்த அது இது பாரு, ரொம்ப யோசிக்காத, ரொம்ப பேசாத, எந்திரிச்சு போ. அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க, இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்கல்ல, இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்க? போ, வெளியில கார் கூட உனக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன யோசிக்கிற மறுபடியும்? போ, எந்திரிச்சு போ, ரெடியா இல்ல எந்திரி. போடா. சீக்கிரம் போ. முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் தான் நானும் சுதாரிச்சிட்டேன். நானும் என் பங்குக்கு ஏதோ சொன்னேன். ஆனா அவ எப்படி அனு நம்மள எதிர்த்து பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என்ன பேச்சு பேசுறா? அவளுக்கு நம்மளை விட அவங்க தான் வசதி ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலி அவ. அந்த முட்டாள் கூட்டத்துல போய் இருந்து அவளும் முட்டாள் ஆயிட்டா. எனக்கு பிறந்தவ இப்படி முட்டாள் ஆயிட்டாளேன்னு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. வரட்டும், வராமல போயிடுவா. அப்பா அவளை நான் மாத்தி காட்டுறேன். இங்க பாருங்க, 2 பேரும் அங்க போய் தேவையில்லாம பேசி சண்டை எதுவும் வளர்க்க வேண்டாம், சரியா? சிரிச்சுக்கிட்டு போ. வரம்பா, போயிட்டு வாங்க. வரமா. தேன்மொழி, சாதம் அடுப்புல இருக்கு. நான் போறேன். ஓடு, ஓடு, ஓடு. உங்க அப்பா வந்து பேசுனதும் அப்படியே மாறிட்டியே. நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் புத்தியை மாத்திக்க எங்க தான் கத்துக்கிட்ட? உங்க அப்பாவும் அம்மாவும் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனது தெரிஞ்சதுனாலதான் எங்க அப்பாவும் அண்ணனுங்களும் புது வீடு பார்த்து போனாங்க. அது தெரிஞ்சவனே குதிச்ச. வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்ன. கோவம் தீர்ற வரைக்கும் அப்பாவை திட்டுங்கன்னு சொன்ன. ஆனா இப்போ உங்க அப்பா நாடகம் ஆனது உண்மைன்னு நம்பி அப்படியே பிளேட்டை மாத்திட்ட. அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்களே, அப்புறம் என்னன்னு கேக்குற? வேலைக்கு வேணான்னு சொன்ன, இப்ப போற. அப்புறம் நாளைக்கு உங்க வீட்டுக்கும் போவியா? இங்க பாருங்க, தப்பு செய்யறவங்கள தண்டிக்கிறதும் திருந்தி வரவங்கள மன்னிக்கிறதும் ஒன்றும் தப்பு இல்லையே. திருந்துற மாதிரி நடிக்கிறாங்க, நீ அதை நம்புற. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் பண்ணது நடிப்பு தான். உங்க அப்பா எல்லாம் திருந்துற ஜாதியே கிடையாது. கொஞ்சம் பேசாம வரீங்களா? பேசாம இருக்க முடியலையே. அப்படி ஒரு மோசமான ஆளு. தஞ்சம் வந்தவங்கள வஞ்சம் தேத்துக்கிட்டவரு. அது என் மேல இருக்கிற பாசத்துல செஞ்சேன்னு சொன்னாரே, கேக்கலையா? அவர் சொல்றதெல்லாம் பொய். அதையே நீ கேட்க மாட்டேங்கிற. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம், இங்க வேண்டாம். அங்க போய் நாம எப்படி பேச முடியும்? உங்க அப்பா என்னென்ன பேச போறாரோ. இந்நேரத்துக்கு அவர் புது கதையே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு.
எங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா? நான் சொல்றதும் அதான். உனக்கு புரியாதா? எது உண்மை எது பொய்ன்னு ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? உங்க அப்பா ஒரு கிரிமினல். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணை வீட்லயே வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அது அயோக்கியத்தனம் இல்லையா? இப்ப நீங்க பேசுறத நிறுத்த போறீங்களா இல்லையா? உங்க அப்பா பத்தி பேசினா மட்டும் உடனே கோவம் வந்துருமே. தன் பொண்ணு தன்னோட இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். மருமகனும் வீட்டோட இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. பொண்ணு தான் கூட இருக்கணும்னா எது கல்யாணம் பண்ணி வைக்கிறது? உங்க அப்பா கிட்ட கோடி கோடியா சொத்து பணம் இருந்தாலும் அதுக்கு மயங்கிற ஆள் நான் கிடையாது. சொல்லுவே அவர்கிட்ட. நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. காசு பணம் எல்லாம் இப்ப பாக்குறவங்க இல்ல, பரம்பரை பரம்பரையா பார்த்தவங்க. உங்க அப்பா நடிப்பை எங்க வீட்டுல எப்படி நம்புறாங்களோ தெரியல. முதல்ல அவங்கள சொல்லணும். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா இருக்கு. டிரைவர், கார் நிறுத்துங்களேன். இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இறங்கி ஆட்டோல வந்துருவேன். உண்மை பேசினா கசக்கு தான் செய்யும். பேசல போலாம். என்ன வெற்றி, என்ன மாடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா டென்ஷனா இருக்கு. நம்ம வீட்ல என்ன நடந்தது? என்ன டென்ஷன்? நான் சக்தி மேட்டர் தான் சொல்றேன். அவன் சரியான மடையனா இருக்கான். அவனுக்கு எதுக்கு இந்த வெட்டி பந்த அது இதெல்லாம்? அவன் மாமனாரும் மாமியாரும் கால்ல விழுந்து கூப்பிடுறாங்க. இவன் என்னன்னா நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். வெற்றி, சக்தி சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. அப்படி பண்ணவங்க இப்படி ஒரே நாள்ல மாறிட்டாங்கங்கிறது அவனுக்கு சந்தேகமா இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். லக்ஷ்மி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவன் பண்ண முதல் தப்பே அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொன்னான் பாத்தியா? அதுதான். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க நம்மள அவமானப்படுத்திருக்காங்க. அதனால நம்ம வேற வீடு தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் சக்திக்கும் அனுக்கும் நம்ம சொல்லாமலே வந்துட்டோம். சொல்லாததுக்கு காரணம் அவன் மாமனாரா இருந்தாலும் அந்த விஷயம் சக்திக்கும் அனுக்கும் மனசளவுல கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதனால அவங்க வீட்டை விட்டு இங்க வந்துட்டாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு அவங்க கொடுத்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. லக்ஷ்மி, அது அவங்களா தூக்கி எறியல. அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. சரி, மாமா சொன்னதுனால தூக்கி எறிஞ்சாங்க. அதுவே தப்பு தானே? அதுல எந்த தப்புமே எனக்கு தெரியலங்க. ஆமா ஆமா ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? உங்களை வழி நடத்துறவரு அவர் என்ன சொல்றாரோ அதானே உங்களுக்கு வேத வாக்கு. இத பாரு லக்ஷ்மி, அவருக்கு வெட்டி பந்தாவும் வேலைக்காகாத கௌரவம் தான் முக்கியம். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி அவருக்கு என்ன அக்கறை இருக்கு? என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? மாமா சொன்னது சக்தி அணு கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு. ஏன் லக்ஷ்மி, கௌரவமா வந்து சோறு போடும் இல்ல வாடகை கொடுக்குமா? அதெல்லாம் இருக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய விஷயம். எதுவுமே இல்லாத நமக்கு இல்ல. அவர் தான் சொன்னாருன்னு பார்த்தா இவங்களும் அதை செஞ்சாங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்ததா சக்தி பண்ண ரெண்டாவது தப்பு, இப்போ அவங்க மாமனாரும் மாமியாரும் வந்து அவ்வளவு கெஞ்சியும் அவங்கள நம்பாதது. இது பாருங்க, அவங்க திடீர்னு மாறினது சக்தியால நம்ப முடியல. நம்பவே வேண்டாம் லக்ஷ்மி. அவங்க வந்து பேசினது இவன் நினைக்கிற மாதிரி நடிப்பாவே இருந்துட்டு போட்டும். அதுவும் இப்ப முக்கியம். முத தப்ப திருத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்தி டப்புன்னு அவங்க கால்ல விழுந்து அவங்க கிட்ட ஒட்டிக்க வேண்டாம். அதை விட்டுட்டு இப்படி வெறப்பா நின்னு வெட்டி பந்த பண்ணுவானா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நான் அட்டை மாதிரி ஒட்டிப்பேன். ஏங்க, கொஞ்ச நாள் கஷ்டம் உங்களை இப்படி மாத்தணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லக்ஷ்மி, சூழ்நிலைக்கு தன்னை மாத்திக்கிறவங்களாலதான் இங்க வாழவே முடியும். இது பாருங்க, அப்படின்னா நமக்குன்னு ஒரு சுயமரியாதையே இல்லாம போயிடும். நாமங்கிறதுக்கு அடையாளமே நம்ம குணமும் கொள்கையும் தான். அது இல்லைன்னு நாம இல்லைங்க. லக்ஷ்மி, இது என் ஊரு, என் மண்ணு, இதை விட்டு நான் வரமாட்டேன்னு வீராப்போட ரொம்ப பந்தாவா பேசினாரு எங்க அப்பா. எப்படி சென்னைக்கு வந்தாரு? ஏன் வந்தாரு? அது வேலைக்காவது வேற வழியை தேடுவோம் தானே. அப்ப வந்தவருக்கு இப்ப என்ன ஆச்சா சொல்லு. லக்ஷ்மி,
புயல் வர்றப்போ வெறப்பா நின்ன மரம் எல்லாம் அது 5 வருஷத்து மரமோ இல்ல 50 வருஷத்து மரமோ எல்லாமே வேரோட சாஞ்சிருச்சுல. வளைஞ்சு கொடுத்த மரங்களும் செடிகளும் இன்னமும் இருக்கு. மனுஷங்களும் அப்படி வாழ பழகினாதான் வாழ்க்கையை தொடர முடியும். இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. சூழ்நிலைக்கு வாழலைன்னா நம்மளால வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு.